வணக்கம் அன்றும் என்றும் நேயர்களே. நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு எங்கள் ஊர் பூரா பச்சை பசேல்னு இருக்குது. ஏரி குளம் குட்டை கம்மா எல்லாம் ரொம்ப போயிருக்கு. நத்தை வந்து நிறையா இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஃப்ரெண்டெல்லாம். வீரப்பன் நானும் சேர்ந்து போய் சூப்பராக நத்தை பிடிச்சி நத்தை மிளகு வறுவல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற இதுக்கு சூப்பராக இருக்கும். நத்தை நிறைய பிடிச்சி அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, வாங்க மக்களே ஒவ்வொன்றா பார்க்கலாம். போடு. இருப்பா நத்த கிடைக்குதா? இருக்காடா? இருக்குண்ணா. போடு. பரவாயில்லையா? தோபா இங்கே ஒரு நத்தர் இருப்பா. நேற்று வந்து வீரப்ப வந்து தேவையான அளவு நத்தை பிடிச்சிட்டா மக்களே. இப்போ நம்ம சமைக்க வந்திருக்கோம். சரி, சமைக்கும் போது இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்குது. நண்டு நத்தை நிறைய கிடைக்குது. அதனால் நம்மளும் கொஞ்சம் நத்தை பிடிச்சிட்டோம் மக்களே. வாங்க போய் சமைக்கலாம். ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகிலா கண்முழிச்சேன். ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகிலா கண்முழிச்சேன். ராப்பகிலா கண்முழிச்சேன் ராணி ஒன்னே கை பிடிச்சேன். ராப்பகிலா கண்முழிச்சேன் ராணி ஒன்னே கை பிடிச்சேன். ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகிலா கண்முழிச்சேன். ராப்பகிலா கண்முழிச்சேன் ராணி ஒன்னே கை பிடிச்சேன். மக்களே, வெளியே வந்து அடுப்பு வச்சு நத்தக்கறி செய்யலாம்னு முயற்சி பண்ணோம். மழை நிறைய பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, பம்பு செட் இது யாரும் இல்லைங்க, மாமா விட்டு மோட்டர் போட்டால் தான் பம்பு செட் உள்ளே வச்சு நம்ம முதல்ல அவிக்கலாம். அதுக்குள்ளே மழை விட்டுச்சுன்னா சமைக்கிறத வெளியே வச்சுக்கலாம். இல்லைன்னா பம்பு செட் உள்ளே வச்சு சமைச்சிடலாம் மக்கள். மழை விடுற மாதிரி இல்லை மக்களே. நம்ம வந்து நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பம்பு செட் உள்ள வச்சு அவ்வளோ லொக்கேஷன் நல்லா இருக்காது. வெளியில் வச்சு பார்க்கலாம். ஃபுல்லாக வயல்வெளி தான். வெளியே வச்சு சமைக்கலான்னு பார்த்தா மழை விடுற மாதிரி தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ள முதல்ல நத்தை அவிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம நத்தை அவிச்சிட்டு தான் சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு நத்தை செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு வாங்க மக்களே ஒவ்வொன்றா பார்க்கலாம். நத்தை ஒரு 5 கிலோ கிட்ட நத்தை வாங்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்க்கு, கருவேப்பிலை, உப்பு, மிளகு, மஞ்சத்தூள், சோம்பு, தனி மிளகாத்தூள். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி
மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம் தப்பு இல்லை, ஏன்னா இதில் ஒரு மண் வாடை வரும், அந்த வாடை வர மாதிரி. இந்த நத்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது மக்களே, ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். கிட்டத்தட்ட 82% நீர்ச்சத்து இருக்குது இந்த நத்தையில். அது மாதிரி மனச்சோர்வு, நரம்பு தளர்ச்சி, சுறுசுறுப்பு இல்லாத இருக்காங்க, இவங்க எல்லாமே கண்டிப்பாக நத்தை சாப்பிடலாம். நத்தையில் எந்த கிடத்துல இல்லை. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நத்தை வந்து தண்ணியே இல்லைன்னா கூட, தண்ணி இல்லை காஞ்சி போயிருந்தாலும் 10 to 15 வருஷம் வரைக்கும் உயிர் வரக்கூடியது. எடுங்க கொதிக்க பார்க்குது. கொதிக்க பார்க்குதுங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் உரைக்கணும். வீரப்பா ரெடி ஆயிடுச்சடா? ரெடி. சூப்பரான கறி நத்தையை பிரிச்சிடலாமா? ஓகே வீரப்பா, வடிகட்டிடலாமா? தூக்கு. பரவாயில்லடா, அப்படியே தூக்குறடா, பிடிக்காம, கறி துணி பிடிக்காம. நத்தை சூப்பராக அவிச்சாச்சு. அவிச்ச உடனே எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி மக்கள். இதை பாருங்க, சுடுது, எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்படி எடுக்கிறோம், நத்தை எடுக்கிறோம், உள்ளே இருக்கிற கறி. ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்குறது தான் சிரமமாக இருக்கும், ரொம்ப ஈஸியான வேலை இது. வாசனை அப்படியே கும்முன்னு வருது. மஞ்சள் தூள் போட்டல, சேரு வாசனை வருது. ஏன்னா நத்தை கறி நல்லா பக்கா எடுத்தாச்சு. அழைச்சணும், உப்பு போட்டு அழைச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? நம்ம போய் அழைச்சிடலாம். போ 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 போ. நத்தை அருமையாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டார் வீரப்ப. நல்லா சூப்பராக அலசி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், சட்டியை வச்சு நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி சமைக்க ஆரம்பிச்சிடலாம் மக்களே. சட்டி சூப்பராக காஞ்சி போச்சு. நம்ம செக்கில் எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். ஏன்னா நல்லெண்ணெய்க்கும் நத்தை கறிக்கும் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நல்ல எண்ணெய், செக்கில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மக்களே. ஆயிடுச்சுருவா. எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. நம்ம முதல்ல என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நத்தை மிளகு பிரட்டலில் வறுவல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நான் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம். ஏன் இஞ்சி கருப்பாருன்னா மிளகு வந்து இந்த இதில் தான் நுணுக்கி வச்சுருக்கோம், இடிச்சு வச்சுருக்கோம். அதனால் மிளகு இஞ்சி அடிச்சதுனால கருப்பாக இருக்குது. நல்லா நமக்கே தெரியும், ஒரு கலர் ஒன்று வரும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி வரும்போது நம்ம நத்தை போட்டுடலாம். இவ்வளோ தான், கொஞ்சமாக இது போதும். ஏன்னா நம்ம முழுக்க வந்து மிளகு தான் பண்ண போகிறோம். சும்மா கொஞ்சமாக ஒரு கலருக்காக வேண்டி கொஞ்சம் லைட்டாக இதுக்காக தான் போட்டுக்கிறோம். இது வெங்காயம் தக்காளி இஞ்சி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஒரு கிரேவி, ஒரு சட்னி மாதிரி, நம்ம தக்காளி சட்னி மாதிரி ஒரு கிரேவி ரெடி ஆகி போச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறது, சுத்தமாக அலசி வச்சுருக்கிற நத்தை கறி எடுத்து போடலாம் மக்களே.
மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கொதிச்சு வந்து தான் சரியாயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், மிளகு போடுறோம். ஏன் எப்போவுமே மிளகு கடைசியாக போடுறோம்னாக்கா மிளகுக்குன்னு ஒரு வாசனை தன்மை இருக்குது. காரம் அது ஆல்மோஸ்ட் நீங்கள் முதல்ல போட்டாலும் அந்த காரம் இருக்கும், கடைசியாக போட்டாலும் அந்த காரம் இருக்கும். மிளகுக்குன்னு ஒரு மனம் இருக்குது. அந்த மனத்தோட அந்த மனம் நமக்கு வேணுன்றதுனால நம்ம கடைசியாக போடுறோம். 10 மிளகு இருந்தால் பகவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா பகவன் வீட்டுக்கு போனால் அவன் விஷம் கூட கொடுத்துருவான். 10 மிளகு சட்டை அந்த விஷம் முறியடிச்சுன்றது ஒரு இது. அந்த மாதிரி மிளகுக்கு பெரிய வரலாறு இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகு போட்டுடலாம் மக்களே. மழை பெய்யுது. எப்படி இருக்கு பாரு. அப்படியா சொல்ற? பக்காவா இருக்கு. நான் சொல்றத நீ சொல்றட பையா. மழையே இல்லாம இருந்தா கூட இந்த மாதிரி இருக்காது. மழை பெய்ஞ்சா அம்மா பக்காவா இருக்குது. இது பாரு எப்படி சொல்ற? மழையே வீரப்பா, இவ யாருன்னா வீரப்பன் தம்பியாடா? ரெண்டு கிரகணம் என்னடா சொல்ற? மழையே பெய்யாம இருந்தா கூட அம்மா கிளியரா இருக்காது. மழை பெய்ஞ்சா நீங்க எல்லாம் ஓடி போடுங்க. பக்காவா கிளியரா இருக்கு. கிளியரா இருக்குன்னா புரியல. நல்லா சூப்பர் மக்களே. பாத்தியா? சூப்பர் மக்களே. உண்மையிலே வந்து மிளகு போட்டது இப்போ வேற லெவல்ல இருக்கு. எடுத்துடலாமடா? எடுத்துலாம் ப்ரோ. சாப்பாடு வந்து வச்சு முதல்ல டேஸ்ட் பாத்துக்கிறேன். சரிண்ணா. அப்புறம் நீ ஃபுல்லா நம்ம நண்பர்கள் எல்லாம் கும்பலா இருக்காங்க, சரிண்ணா. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆஹா, நத்த கறி. ஐயோ வீரப்பா, சொல்லுங்கண்ணா. இதோ கொஞ்சம் சாப்பிட்டு உனக்கு நீ தான் சாப்பிட போற. வெயிட் பண்ணு வீரப்பா. ராஜா, எங்க 6 வரல. சொல்ல முடியாத சுவை, சூப்பராக இருக்குது. நத்தக்கறினாலும் நத்தக்கறி தான். எங்கள் அன்றம் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க மக்களே.